செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங்ப்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அஃபிஷியல் ப்ரூஃபோட போட்டிருந்தேன். ஓகேவா? இன்றைக்கி இப்போ நம்ம சொன்னது போலவே நேற்று நம்ம சொன்னது போலவே இன்றைக்கி 5 மாவட்டங்களுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிக்கு விடுமுறை வந்துச்சு. நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 4 மாவட்டம் வரை எதிர்பார்த்தோம். இன்றைக்கி 5 மாவட்டத்துக்கு விடுமுறை விட்டாங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10லேருந்து 15 மாவட்டத்துக்கு நம்ம கனமழையானது எதிர்பார்க்கலாம் மற்றும் ஸ்கூல் லீவானது எதிர்பார்க்கலாம். ஓகேவா? அந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா முதல் 5 மாவட்டமாக இன்றைக்கி லீவ் விட்ட மாவட்டங்கள் தான் நாகை, மயிலாடுதுறை, காரைக்கால், தஞ்சாவூர் மற்றும் திருவள்ளூர். ஓகேவா? இந்த மாவட்டத்தில் இன்றைக்கி லீவ் அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்க. நாளைக்கும் இந்த மாவட்டங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக லீவ் அனௌன்ஸ்மெண்ட் வர அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. அன்அஃபிஷியல் நியூஸ் ஆல்ரெடி நமக்கு கிடைச்சாச்சு. நீங்கள் நைட்டே உங்களுக்கு இந்த 5 மாவட்டங்களுக்கு விடுமுறை வர வாய்ப்புகள் இருக்குது. ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஏன் விடுமுறை உள்ள சத்தியமாக எனக்கு புரியலப்பா. ஏன்னா அந்தளவுக்கு கனமழை வெளுத்து வாங்கிட்டு இருந்துச்சு ராமநாதபுரம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா வேற என்ன மாவட்டங்கள், கடலூர், விழுப்புரம், சிவகங்கை, இந்த மாதிரி மாவட்டங்கள்லாம். பட் அந்த மாவட்டத்தில் விடுமுறை விடாமல் இந்த 5 மாவட்டத்துக்கு மட்டும் விடுமுறை விட்டுருக்காங்க. என்ன கதைன்னு தெரியல, உங்களுக்கு என்ன கதைன்னு தெரியல. பட் நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எல்லா மாவட்டத்துக்கும் விடுமுறை விட அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? இது இல்லாமல் வேறு எந்த மாவட்டத்தில் கனமழை இருக்குது, எந்தெந்த மாவட்டத்துக்கு லீவ் அனௌன்ஸ்மெண்ட் வர வாய்ப்பு சொல்லி ஃபுல்லாக பார்த்தலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கௌதம் மீடியா 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறந்துடாம ஜாயின் பண்ணிங்க. அதுதான் உங்களுக்கான எல்லா அப்டேட்ஸும் கிடைக்கும். ஓகேவா? இப்போ நான் சொல்ல போகிற மாவட்டத்தில் உங்கள் மாவட்டம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இருக்க மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் கனமழை பொழிஞ்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். கடலூர், விழுப்புரம், ராமநாதபுரம், தென்காசி, தூத்துக்குடி, திருவள்ளூர், மயிலாடுதுறை, காரைக்கால், சிவகங்கை, கரூர், திண்டுக்கல், கன்னியாகுமரி, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இந்த 4 மாவட்டங்களுக்கு மழையே இல்லை 2 வாரமாக. ஸோ திரும்பி மழை ஸ்டார்ட் ஆயிருச்சு. நான் போன வீடியோவில் அஃபீஷியலாக ஒரு நியூஸ் கொடுத்துருப்பேன், வீடியோ கிளிப் ஆட் பண்ணியிருப்பேன். போன வீடியோவில் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த சேனலில் கிளிக் பண்ணி போன ரெயின் வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். அஃபீஷியலாக ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு நியூஸ் கிளிப் ஆட் பண்ணியிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா சென்னை தான் முக்கியமாக மென்ஷன் பண்ணி போட்டிருப்பாங்க. டிசம்பர் 2 வரையும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஃபுல்லாக மழை இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சென்னையும் உட்பட பல்வேறு மாவட்டங்களையும் கனமழை பொய்யும்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? சென்னை ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சென்னை திரும்பி மழை வந்தாச்சு. ஸோ போன வருஷம் டிசம்பர் 2 ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆஃப் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிவிட்டு சென்னை, தூத்துக்குடியில் பண்ணால் அந்தளவுக்கு கனமழை பொழிஞ்சு புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யாராலே படிக்க முடியாதனால பார்த்தீங்கன்னா 2 மாவட்டத்துக்கோசரம் தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா ஆஃப் எக்ஸாமே தள்ளி வச்சாங்க ஒரு 4 நாளைக்கு. ஸோ அந்த மாதிரி நிலம திரும்பி வரக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. வந்துச்சுன்னா அவ்வளோ ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு நாள் ஜாலியாக தான் இருக்கும், லீவ்லாம் வரும், ஜாலியாக தான் இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா திரும்பி அந்த ஆஃப் எக்ஸாமே தள்ளி போகும். ஆஃப் எக்ஸாம் தள்ளி போனால் அந்த ஆஃப் எக்ஸாம் லீவும் தள்ளி போகும். ஸோ அதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஸோ வேண்டிக்கோங்க. மழை வந்தால் இப்போ வந்தால் ஓகே, உங்களுக்கு லீவ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். பட் 10th and 12th இந்த லீவ்லாம் எதிர்பார்க்கவே கூடாது. ஏன்னா லீவ்லாம் விட்டால் உங்களால் படிக்க முடியாது. ஸோ அதனால் இப்போலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆஃப் எக்ஸாமுக்கான எல்லா வீடியோவும் ஆல்ரெடி போட்டாச்சு, போய் செக் பண்ணி பாருங்கள். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ்லாம் போட்டாச்சு, போய் செக் பண்ணி பாருங்கள். சயின்ஸும் போட்டாச்சு. இதுக்கு அடுத்தபடியே தொடர்ந்து எல்லா எக்ஸாமுக்கும் நான் அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் போதும், உங்களுக்கு எல்லா வீடியோஸும் வந்துட்டே இருக்கும். ஓகேவா? ரெயின் அப்டேட்ஸ் வந்தால் அடுத்த செகண்டே நம்ம சேனல்ஸ் உங்களுக்கு அப்டேட் வந்துரும்ப்பா. போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள். ஓகேவா? சேனல்லையும் சரி, வாட்ஸ்அப் சேனலையும் சரி அப்டேட் வந்துடும். ஸோ நியூஸ் சேனல்ஸில் சொன்னால் அடுத்த செகண்டே நம்ம சேனல்லையும் வந்துடும். ஓகேவா? நாளே சொன்னது தான். இந்த 5 மாவட்டங்களுக்கு இந்த நைட்டுக்குள்ள விடுமுறை அனௌன்ஸ்மெண்ட் வர வாய்ப்புகள் இருக்குது. மீதிக்கிற மாவட்டங்களுக்கு நாளைக்கு மார்னிங் அந்த மாவட்ட ஆட்சியர் பார்த்தீங்கன்னா மழையை பொறுத்து உங்களுக்கு லீவ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாரு. ஓகேங்களா? ஸோ ஓகே செல்லக்குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன். விஷ் இஸ் வெரி ஆல் தி பெஸ்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? ஓகே செல்லக்குட்டீஸ். ஸோ பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.